இந்த யோகத்தை என்னால் அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்கா, சாத்தியம் இருக்கா அப்படின்னு இன்றைக்கி உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வளர்க்கணும். சரிங்களா? கடவுளுடைய அருள் எல்லோருக்கும் இருக்கணும். எல்லாத்தை விட பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் நம்ம அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 25ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:18க்கு, சூரிய அஸ்தமனம் 7:07க்கு. இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி திதி முடியும் நேரம் இன்று மாலை 4:12க்கு. அதன் பிறகு சஷ்டி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். அவிட்ட நட்சத்திரம் முடியும் நேரம் காலை 10:48க்கு. அதன் பிறகு சதய நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:43 மதியம் 1:12 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:38 7:07 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:41 4:10 வரை. யமகண்ட நேரம் காலை 7:17 8:46 வரை. குளிகன் காலை 10:15 11:43 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு உயர்வு, மிதுன ராசிக்கு தனம், கடகராசிக்கு பரிசு, சிம்ம ராசிக்கு உதவி, கன்னி ராசிக்கு போட்டி, துலாம் ராசிக்கு தெளிவு, விருச்சக ராசிக்கு முயற்சி, தனுசு ராசிக்கு ஆர்வம், மகர ராசிக்கு களிப்பு, கும்பராசிக்கு பாராட்டு, மீன ராசிக்கு ஆதரவு. நம்ம தொடர்ந்து இந்த யோகங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையிலே இன்று நம்ம நீச்ச பங்கராஜ யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. இந்த கிரகங்கள் தாம் நீச்ச ராசியில் இருந்தால் அது நீச்சராவார். ஆயினும் அவர்கள் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அல்லது லக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் இருந்தாலும் நீச்ச பங்கமாகி ராஜயோகமாக வருகிறது. இவர்களுக்கு திடீர் சம்பத்துகள், பேரும் புகழும் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீச்ச பங்கம் என்றால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, குரு மகரத்தில் நீச்சமாகிறார். அப்போ சனி அந்த இடத்துல ஆட்சி பெற்றுறாருன்னா, அப்போ அந்த வீட்டு கிரகம் அந்த ராசிக்கு உள்ள ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்ற இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது நீச்ச பங்கராஜ யோகமாகி அது யோகமாக மாறுகிறது. நீச்ச பங்கம் அடைந்து யோகமாக மாறி இவர்களுக்கு திடீர் சம்பத்துகளும் பேரும் புகழும் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. குறிப்பு என்னன்னா, ஜாதகங்களிலே நல்ல யோகங்கள் இருப்பது மட்டும் போதாது. அக்கிரகங்களின் தசைகள், வயது, காலத்துக்கு தான் அந்த யோகங்கள் பலன் உண்டாகும். அது அந்த வரணும், அந்த தசாபுத்தி காலங்கள் நமக்கு வரணும். சில பேருக்கு அந்த யோகங்கள் இருக்கும், ஆனால் அந்த தசைகள் வராது. அந்த மாதிரிலாம் இருக்கும். எப்படின்னா, ஏன்னா நம்ம குழந்தை பிறந்தோடனே அந்த யோகம் அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அந்த குழந்தை அந்த யோகத்தை அனுபவிக்கும்? அதில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை சில சமயங்களில் வயது ஆன பிறகு 60 வயசுக்கு மேலே கூட அவர்களுக்கு அந்த யோகம் இருக்கும். ஏதோ அந்த யோகம் அவர்களுக்கு உடல் நலத்தை கொடுக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த முழுமையான அந்த யோகத்தை அனுபவிக்க முடியுமா? முடியாது தானே. அது கணக்கான வயசில் வரணும். அப்போ மற்றும் யோகங்கள் கிரகங்கள் துர்ஸ்தானங்களில் இல்லாமல் அதுவும் கூட பாருங்கள், இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய லக்கணத்துக்கு துர்ஸ்தானங்களில் இருந்தாலும் அந்த யோகம் கெட்டு போயிடும். சரியா? நம்மளுக்கு கிடைக்காது. இல்லாமல் நல்ல இடங்களில் அமர வேண்டும். அசுப கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ உண்டாகாமல் இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த யோக பலன்கள் நம்ம அனுபவிக்க முடியும். அப்படி என்றால் இந்த கிரகங்களின் கூட்டு அமைப்புகள் இப்போ நம்ம சொல்லிட்டோம், இந்தந்த யோகங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ உங்கள் ஜாதக கட்டங்களை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஆமாம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ அது முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக இந்த ஜாதகத்தை நன்றாக குறிக்கக்கூடிய ஜாதகர்களை அணுகி உங்களுக்கு இந்த யோகம் இருக்குது என்று உங்களுக்கு ஒரு மனசில் தோணுச்சுன்னா போய் பேசுங்க. இந்த யோகத்தை என்னால் அனுபவிக்கக்கூடிய
சந்தர்ப்பம் ஒன்று இருக்கா, சாத்தியம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ரொம்ப பேர் ஜாதக பார்க்க வரும் பொழுது இதெல்லாம் அவர்களுக்கு கேட்க மாட்டார்கள். பொதுவாகவே யாரெல்லாம் நம்மளுக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்கன்னு சொன்னால், வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, திருமணத்திற்கு தொடர்ந்து ஏதாவது கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லை தொடர்ந்து அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு துர்மரணங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி கடினமான காலகட்டத்தில் தான் எல்லோருமே இந்த ஜாதக கட்டங்களை எடுத்துக்கொண்டு ஜோதிடரை அணுகுகிறார்கள். ஆக்சுவலி பார்க்க போனால் நம்ம நல்லா இருக்கும்போதே நம்மளுக்கு இப்போ என்ன நேரம் ஓடுது, என்ன காலம், இது நம்மளுக்கு சரியாக வருமா, அடுத்த தசா மாற்றம் எனக்கு எப்படி இருக்குது, அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒருத்தரும். அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரி காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கலாம், எவ்வளோ கவனமாக இருக்கணும், அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அது நன்மை செய்யும். எல்லோருக்கும் இந்த மாதிரி யோகங்கள்லாம் அமைஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு யோகம் அமைஞ்சிருந்தால் அந்த யோகங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வளர்க்கணும். சரிங்களா? கடவுளுடைய அருள் எல்லோருக்கும் இருக்கணும். எல்லாத்தை விட பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருந்துட்டாலே, கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்து, குலதெய்வ ஆசீர்வாதம் இருந்தாலே நமக்கு பெரிய யோகம்தான். நம்ம எப்போவுமே தாய் தந்தையுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட குழந்தைகள் எல்லாருமே அவர்களுக்கும் ஒரு யோகம் கட்டாயமாக இறைவன் கொடுப்பான். நன்றி, வணக்கம்.